ஸ்கேட்டிங் பார்க்காண்டே வந்து ஹெராயின் 1 கிலோ பிடிச்சாங்க. ஒரு நைஜீரியா நாள்கிட்ட பிடிச்சாங்க ஹெராயின். அதை பிடிச்சி தான் அது இன்னும் ஆச்சு. அதை அந்த நைஜீரியா ஆளையும் காட்டல, முகத்தையும் காட்டல, எதுவுமே காட்டல, அப்படியே பூசி மொழிவாச்சு. கேடு கட்ட அரசுனா டிஎம்கே அரசு தான். ராஜினாமா பண்ணிட்டு போனால ஸ்டாலின் அப்படின்னா அவர் போலீஸ் கையில் வச்சு போலீஸ் மந்திரி அது சொல்றதும் பெரிய மிக தப்பு இல்லை. திமுக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும், உடனடியாக கலைக்கப்பட வேண்டும். கொள்ளையடித்த இந்த கொள்ளைக்காரர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் சிறையிலே தள்ளப்பட வேண்டும். போதைப் பொருள் முழுமையா ஒழிக்கணும். எந்த வழியில ஒன்னாலும் போராட்டம் பண்ணுவோம். முழுமையா ஒழிக்கிற மட்டும் எங்க பொதுச் செயலாளர் ஓய மாட்டார். ஊழல் சக்கரவர்த்தி 30,000 கோடி ஊழல் சக்கரவர்த்தி உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி, அந்த படத்தினுடைய டைரக்டர். உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு போதைப் பொருள் இந்தியாவிலே இன்று நடமாறுகிறது என்றால் அதற்கு காரணம் ஸ்டாலின் குடும்பம்தான். கொள்ளையடித்து வைத்திருக்கிற லட்சக்கணக்கான கோடி லஞ்சப்பணத்தை டெல்லியை ஆடுகிற மோடி லஞ்சமாக வாங்கி கொண்டு தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகரித்து விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையை மேற்கோள் காட்டி போதைப் பொருள் ஒழிப்பை நடத்தணும், தமிழ்நாடு அரசு அதுல போதிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டத்தை இன்னைக்கு நடத்துறாங்க. அந்த வகையில அண்ணா நகர் ரவுண்டானா பகுதியில் நடத்தப்படுற இந்த போராட்டத்தை பத்தி இங்க போராட்டம் நடத்துறவங்க கிட்ட கேட்போம். அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கு இணங்க இந்த மனித சங்கிலி போராட்டத்தை மாவட்ட செயலாளர் அண்ணன் டி நகர் சத்யா அவர்களுடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் பகுதி செயலாளர் அவர் முன்னிலையிலும் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் இந்த போதைப் பொருள் ஒழிப்பதற்கு இந்த திமுக அரசு வெடியான ஸ்டாலின் வந்து போதைப் பொருளுக்கு உடந்தையாக இருக்கிறதை கண்டித்தும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டியது கண்டித்தும் நாங்கள் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தை இங்கே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். கஞ்சா வேட்டை இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் தமிழக அரசு சைட்ல இருந்து எடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அதெல்லாம் போதுமானதா இல்லையா? தமிழ்நாட்டு அரசுல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலையே. இது இருந்திருந்தா ஏன் இப்படி 2000 கோடி 3000 கோடி போதைப் பொருளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிடிக்குது. வந்து அவனை பிடிக்கிறதோட தானே இங்க வந்து தமிழ்நாடுல வந்து பிடிக்கிறாங்கன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு இவங்க சட்ட ஒழுங்கு போலீஸ் கையாளாத தனமா இருக்குதுங்க. அவங்க பண்ணிருக்கணும் இல்லைங்களா? அவங்க பண்ண முடியாதனாலதான் எங்க பொதுச்சில சொல்லி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். இல்ல இப்போதைக்கு இந்த போதைப் பொருள் விஷயத்தினால யங்ஸ்டர்ஸ் வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? யங்ஸ்டர்ஸ் வாழ்க்கை தெருவுக்கு தெரு எங்க ஏரியா டிபி சத்திரம் தெருவுக்கு தெரு இதனால போதைப் பொருள் பசங்க படிக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாமே கெட்டு போறானுங்க. இது உண்மை. ஒரு 100% ஒரு தெருவுக்கு தெருவு பசங்க இதனால கெட்டு இது போறானுங்க. படிக்கிறது காலேஜ் போறது பதில் இந்த போதைப் பொருள் காலேஜ் கூட போக மாட்டாங்க. இது பண்ணி இது வந்து இப்ப தூண்டுறது யாரு? திமுக அரசுனால தானே. திமுக அரசுனால தான் இந்த போதைப் பொருள் ஜாபர் சேட் வந்து இவ்வளவு போதைப் பொருளை இது பண்றாப்ல. ஏன் ஜாபர் சேட் இத்தனைக்கும் ஸ்டாலின் கூட புகைப்பட ஜாபர் சாதி ஸ்டாலின் கூட புகைப்படம் எடுக்கிறாப்ல, உதயநிதி கூட எடுக்கிறாப்ல, கனிமொழி கூட எடுக்கிறாப்ல. இத்தனைக்கும் அவர் பணம் அந்த திமுகவுக்கு பணமா அவர் கொடுத்து பின்னாடி இருந்து செயல்படுது. இது பண்ணி இந்த தொகுதி எம்எல்ஏ உடைய பையன் கார்த்தி கூட புகைப்படம் எடுத்திருக்கிறாப்ல. இல்ல இந்த விஷயத்துலதான் பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கும் போது திமுகவை சேர்ந்த வில்சன் அவர்கள் சொல்றாரு, அது எப்படி 2 கோடி உறுப்பினர்கள் 3 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, எப்படி எல்லாத்தையும் செக் பண்ண முடியும் ஒரு விஷயத்த கருத்தை முன்வைக்கிறாரு. அப்படின்னதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போனால ஸ்டாலின் அப்படின்னதுக்கு அவர் போலீஸ் கையில வச்சு போலீஸ் மந்திரி அது சொல்றதும் பெரிய மிக தப்பு இல்ல. கட்சியில இப்படி ஒருத்தர் சேர்த்ததுக்காக அந்த கொஸ்டின் வைக்கும் போது அது எப்படி பேக்ரவுண்ட் எல்லாத்துக்கும் செக் பண்ண முடியும்? அது தெரிஞ்சுதானே கட்சியில சேர்க்கிறாங்க. அவனை ஏற்கனவே அவர் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்ன அரெஸ்ட் ஆகிறாருன்ட்டு பத்திரிகை எல்லாம் சொல்றாங்க. அப்ப நீங்க அரெஸ்ட் ஆகி தெரிஞ்சதுன்னு ஒரு பதவி கொடுக்குறீங்க. அது தெரியாம ஒரு கட்சியில ஒரு பதவி வந்து கூட எதுவும் மாநில லெவல்ல பதவி கொடுக்குறீங்களே சொல்லு. அந்த பதவி கொடுக்குறாங்கன்னா தெரியாம கொடுப்பாங்க. அதுக்கு வந்து முழு பொறுப்பு ஸ்டாலின். சரி, இப்போ வந்து இந்த கட்டத்துல என்னென்ன நடவடிக்கைகள் குறிப்பா எடுக்க வேண்டி இருக்கு, என்னென்ன விஷயங்களை எடுக்கணும்னு அதிமுக வலியுறுத்துறீங்க? போதைப் பொருள் முழுமையா ஒழிக்கணும். முழுமையா ஒழிக்கிற மட்டும் எங்க பொதுச் செயலாளர்
ஓய மாட்டார். அவர் வந்து அதை தான் பேட்டி கொடுத்தாரு. அதனால முழுமையா ஒழிக்க வேண்டியதுக்கு என்ன எந்த வழியில வேணாலும் போராட்டம் பண்ணுவோம். ஐயா, இப்போ போதைப் பொருளை ஒழிக்கிற வகையில அதிமுக சார்பில் முன்னெடுக்கப்படுற இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் மூலமாக அதிமுக தமிழ்நாட்டுக்கு சொல்ல வரும் கருத்துக்களை முதல்ல சொல்லி கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். மிகவும் ஆணித்தரமான கருத்துக்களை அடுக்கடுக்காக 2-3 நாட்களாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் எடுத்து கூறி வருவதை நாடு அறியும், தொலைக்காட்சிகள் நீங்களும் அறிவீர்கள். போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் அந்த சாதிக் என்பவரை புலனாய்வுத்துறை மைய அரசு கைது செய்திருக்கிறது. பல உண்மைகள் வெளியே வந்திருக்கின்றன. அந்த உண்மைகளில் மிக முக்கியமான உண்மை, அந்த சாதிக் ஒரு சினிமா படத்தை எடுத்தான், மங்கை என்ற சினிமா படத்தை எடுத்தான். அந்த சினிமா படத்தை இயக்குனர், டைரக்டர் யார் தெரியுமா? பட தயாரிப்பாளர் அவர் சாதிக். இயக்குனர் உதயநிதி ஸ்டாலின், கருணாநிதியினுடைய செல்லப்பிள்ளை, ஊழல் சக்கரவர்த்தி, 30,000 கோடி ஊழல் சக்கரவர்த்தி உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி, அந்த படத்தினுடைய டைரக்டர். இதிலிருந்து புரியவில்லையா எப்படிப்பட்ட நெருக்கமான தொடர்பு உலக போதைப்பொருள் கோடீஸ்வரனாக இருக்கின்ற சாதிக்குக்கும் உதயநிதி குடும்பத்துக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் இருந்தது என்பது. அதை போலவே போட்டோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் புலனாய்வுத்துறையினர். அதில் அந்த சாதிக் ஸ்டாலினோடு இருக்கிற போட்டோக்கள் வந்திருக்கின்றன, வீடியோக்கள் வந்திருக்கின்றன. அதே போல் சபரீஷனோடு இருக்கிற வீடியோக்கள் வந்திருக்கின்றன, கனிமொழியோடு இருக்கிற வீடியோக்கள் வந்திருக்கின்றன. அந்த குடும்பத்தில் ஒருவனாக அந்த போதைப்பொருள் உலக சக்கரவர்த்தி சாதிக் இருந்த காரணத்தால் கோடி கோடியாக உலக அளவிலே கொள்ளையடிக்கின்ற பணியை அந்த போதைப்பொருள் மூலம் செய்வதற்கு திமுக உடந்தையாக இருக்கிறது. திமுகவினுடைய லஞ்ச பணத்தை எல்லாம், ஸ்டாலின் கொள்ளையடிக்கிற கொள்ளைப்பணத்தை எல்லாம் உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் கொள்ளையடித்த 30,000 கோடியை எல்லாம் அந்த உலக போதைப்பொருள் கோடீஸ்வரன் சாதிக்கிடம் கொடுத்து உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு போதைப்பொருள் இந்தியாவிலே இன்று நடமாறுகிறது என்றால் அதற்கு காரணம் ஸ்டாலின் குடும்பம்தான். அதே போலவே எல்லா பள்ளிக்கூடங்கள், எல்லா கல்லூரிகள், இளைஞர்கள் இருக்கின்ற பகுதிகள் எதுவாக இருந்தாலும் எங்கு பார்த்தாலும் விதவிதமான எல்எஸ்டி, ஹீரோயின் மட்டுமல்ல, இன்னும் ஆச்சரியப்படத்தக்க போதைப் பொருள்களை எல்லாம் உலக நாடுகளிலிருந்து கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற அந்த கொடுமையை, மனித சமுதாயத்தை, இளைய சமுதாயத்தை அழிக்கக்கூடிய கொடுமை ஸ்டாலின் தலைமையிலே திமுக செய்து கொண்டிருக்கிறது, அந்த சாதிக்கை கூட வைத்து. எனவே புலனாய்வுத்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொள்ளையடித்து வைத்திருக்கிற லட்சக்கணக்கான கோடி லஞ்சப்பணத்தை டெல்லியை ஆளுகிற பிஜேபி லஞ்சமாக வாங்கி கொண்டு, டெல்லியை ஆளுகிற மோடி லஞ்சமாக வாங்கி கொண்டு, டெல்லியை ஆளுகிற அமித்ஷா லஞ்சமாக வாங்கி கொண்டு இந்த இளைய சமுதாயத்தை, மாணவர்களை கொன்று குவிக்கக்கூடிய போதைப்பொருள் சாதிக்கோடு கூட்டாளியாக இருந்து கொள்ளையடிக்கின்ற ஸ்டாலினை, சபரீஷனை, உதயநிதி ஸ்டாலினை, கனிமொழியை, அந்த குடும்பத்தை பிஜேபி விட்டுவிடக்கூடாது. அப்படி ஏமாந்து விடக்கூடாது. ஏமாற மாட்டார்கள். அந்த கொள்ளைப்படம் ஏற்கனவே பிஜேபிக்கு நிறைய இருக்கிறது. அதை தற்போது ஸ்டேட் பேங்கிலே அவர்கள் செய்திருக்கிற அட்டூழியத்தை எல்லாம் உச்சநீதிமன்றம் வெட்ட வெளிச்சமாக காட்டி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையையே மீறி மோடி நீதிமன்றத்தையே காலிலே போட்டு மிதித்துவிட்டு கொள்ளையடிக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் என்று சொல்லக்கூடிய பணத்தை வங்கிகளிலே வைத்து முடக்குகிற அந்த கொடுமையை உச்சநீதிமன்றம் கண்டுபிடித்திருக்கிறது. அப்படிப்பட்ட பணம் இருக்கிற காரணத்தால் மோடி கையிலே என்ன செய்வதென்று தெரியாத அளவுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பணம் இருக்கிற காரணத்தால் தற்போது இந்த ஸ்டாலின் பணத்துக்கு ஆசைப்பட்டு, சாதிக் அந்த போதைப்பொருள் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர்களை சிறையிலே தள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. இனிமேல் இந்திய காலம் திமுக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும், உடனடியாக கலைக்கப்பட வேண்டும். கொள்ளையடித்த இந்த கொள்ளைக்காரர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் சிறையிலே தள்ளப்பட வேண்டும். ஸ்டாலினும் கனிமொழியும், அவர் ஸ்டாலின் மனைவியும், சபரீஷன் மருமகனும், மகன் உதயநிதி ஸ்டாலினும் சிறையிலே செல்ல வேண்டும், சிறையிலே வாட வேண்டும். அவர்கள் தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி விட்டார்கள், தமிழ் சமுதாயத்தை அழித்து விட்டார்கள் போதைப் பொருள் மூலம். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருத்தரை மறுபடியும் திமுகவோடு தொடர்பு படுத்தி அவதூறு பரப்புற வகையில பேசுறது இல்ல. அது என்னன்னா, அவர்
கட்சியில் எப்பேற்பட்ட பொறுப்பு, எந்த கட்சியிலையுமே இல்லாத பொறுப்பு. அயலக பணிகளுக்கென்று ஒரு செயலாளர், புரியுதுல்ல? அயலக பணி என்ன பணி? போதைப் பொருளை உலகம் பூரா கடத்துறது, உலகத்திலிருந்து இந்தியாவை கொண்டு வந்து கோடி கோடியாக சம்பாரு. அதற்கு ஒரு போஸ்டே கொடுத்துருக்குறாங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. அப்படி போஸ்ட்டை கொடுத்து விட்டு அந்த போஸ்டிலே இருந்து கொண்டு அந்த பதவி அகப்பட்ட பிறகு அகப்பட்ட பிறகு அந்த பதவியிலே இருந்து நீக்கினார்கள். ஆனால் அகப்படுவதற்கு முன்னாலேயே பதவியில் இருந்தார்கள், படம் எடுத்தார்கள். உதயநிதி ஸ்டாலின் மனைவி இயக்குநராக இருந்து, எனவே அந்த குடும்பத்தோடு இரண்டரை கலந்து ஸ்டாலின் ஒருவர், உதயநிதி, சபரீஷன், கனிமொழி போன்று அந்த குடும்பத்திலே ஒருவராகத்தான் கொள்ளைக்காரன் போதைப்பொருள் சாதி இருந்து வருகிறான் என்பதற்கு எண்ணற்ற ஆதாரங்களை மைய புலனாய்வுத்துறை தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஸ்டாலின் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செல்வி அம்மா வழியிலே நேர்மையான ஆட்சி நடத்தி நல்ல பெயர் எடுத்து தமிழர்கள் மீது அக்கறை கொண்டு இளைய சமுதாயத்தை காக்கின்ற நல்லவராக இருக்கிற எடப்பாடி தலைமையிலே தமிழகத்திலே ஆட்சி மலர வேண்டும். டெல்லியிலும் அவர் கைகாட்டுகிறவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலை உருவாக வேண்டும் என்றால் ஸ்டாலின் அரசை உடனே டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், எல்லோரையும் சிறையில் தள்ள வேண்டும். இதுதான் அதிமுகவினுடைய ஆணைத்தரமான கொள்கை. அண்ணன் இபிஎஸ் அவர் ஆணைக்கு இணங்க நாங்கள் வந்து இங்கே சங்கிலி போராட்டம் நடத்துகிறோம். இந்த போதைப் பொருளை வந்து நாடு முழுவதும் ரொம்ப பரவிச்சு. இப்போது அது வந்து யாரெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. கெஞ்சா, குட்கா, இந்த மாத்திரை, ஊசி இதெல்லாம் போட்டு அவன் என்ன பண்ணானோ அவனுக்கே தெரியல. சின்ன பிள்ளை ஒரு 9 வயசு குழந்தைய பார்த்துட்டு இருக்க பாண்டிச்சேரியில் பாலியல் பலாத்காரம் பண்ணி குழந்தைய வந்து கொடூரமாக சாவடிச்சுக்கிறாங்க. அது நம்ம சென்னைக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு இது எங்களுக்கு. அதில் போதைப் பொருள் சப்போஸ் போலீஸ் பிடிச்சாலும் மேலிடத்துலேருந்து மேலிடத்து ஒரு ஃபோன் வந்து அதை வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஏன் இங்கே ஸ்கேட்டிங் பார்க்காண்டே வந்து ஹெராயின் 1 கிலோ பிடிச்சாங்க. ஒரு நைஜீரியா நாள்கிட்ட பிடிச்சாங்க ஹெராயின். அதை பிடிச்சி தான் அது இன்னாச்சு. அதை அந்த நைஜீரியா ஆளையும் காட்டல, முகத்தையும் காட்டல, எதுவுமே காட்டல, அப்படியே பூசி மொழிவாச்சு. கேடு கட்ட அரசுனா டிஎம்கே அரசு தான். சென்னையில் பசங்க வந்து சென்னையில் இருக்க பசங்க குறிப்பாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? நிறைய பேர் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க கெஞ்சா அடிக்கிறாங்க. 12வது படிக்கிற பசங்க கெஞ்சா அடிக்கிறான், விற்கிறான், போகிறான். குழந்தைங்களாம் கெட்டு குட்டி சிராயிடுச்சு. இதே இந்த டிஎம் காய்ச்சல் தான் இந்த மாதிரி நடக்கும். எங்கே இருக்கிற ரவுடிஸ் வருது எல்லாமே டிஎம்கே தான் நடக்குது. நான் என்னன்னா சட்ட ஒழுங்கை பாதுகாப்போம், நாட்டை ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், அவ்வளோதான். இப்போ இது மூலமா என்ன நடவடிக்கை என்ன எடுக்கணும்? இல்லை நடவடிக்கை எடுக்கணும்னாக்கா நம்ம இதை எங்கள் முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் அண்ணா எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக போதை தான் ஒழிக்கப்படும். சட்டம் நல்லபடியாக நடக்கும். இங்கே போலீஸ் ஃபுல் பவர் கொடுப்பாரு. போலீஸ் வந்து தைரியமாக நாங்களாம் கூட இருந்தாங்க. இவ்வளோ நாள் உள்ளே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டோம். எதுவும் போய் ஒருத்தவங்க கெஞ்சாக்காரனை புடிச்சா நாங்கள் போய் சப்போர்ட் பண்ண மாட்டோம். எங்கள் எடப்பாடி விட மாட்டார். அதே மாதிரி எங்கள் அம்மா முதலமைச்சர் எங்கள் அம்மா விட்டதில்ல. நான் கட்ட பஞ்சாயத்து எங்கே பண்ணுறாங்களோ அங்கே எங்களுக்கு உடனே தட்டு. ஜாபர் சாதிக் சொல்கிறாங்க அவர் கீழே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அவர் மெயின். அவர் கீழே எவ்வளோ துணையெல்லாம் இருக்குது, நிறைய செய்வாங்க. இன்னும் நடந்து தான் இருக்கும். இன்னும் பாலியல் பலாத்காரம் நடந்து தான் இருக்கும். சிறுமியை கொலை பண்ணி தான் இருப்பாங்க. ரோட்டில் நடமாட முடியல. எங்கள் வீட்டு தெருவில் குழந்தை விளையாட முடியலங்க, பயமாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டு தெருவில் குழந்தை விளையாடுறதுக்கு எட்டி பார்க்கத்தாக்குது. இவ்வளோ நாள் எங்களுக்கு அந்த பயமே இல்லை. எப்போ திமுக ஆட்சி வந்து தான் அதுலேருந்து எங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ போலீஸ்க்கு ஃபுல் பவர் கொடுக்கணும். ஃபுல் பவர் கொடுத்தா அடிச்சு வருவ போகிறாங்க. இதை எங்கள் ஆட்சி இருந்தாக்கா நாங்கள் செய்வோம். எங்கள் ஆட்சி ஆனால் தப்பு தான் நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களை வேணான்னு சொல்லுங்கள். சாராயம் ஓடுது, கள்ள சாராயம் ஓடுது, கெஞ்சா ஓடுது, மாத்திரை ஓடுது, ஊசி போகுது, எல்லாமே நடக்குதுங்க சென்னையில். குறிப்பிட இடம் சொல்ல, சென்னை ஃபுல்லாக நடக்குது. அது வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை. இதே எங்கள் முதலமைச்சர் தான் கண்டிப்பாக செய்வார். சட்ட ஒழுங்கு அடக்குவார். சட்டத்தை வந்து அப்படியே போலீஸ்களை கொடுத்துருவாரு, நீங்கள் பண்ணுங்கன்னு. சரிங்க.